ஜிம்பாப்வே டீம் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹராரே ஸ்டேடியத்தில் நடந்த மேட்ச்சில் இந்தியன் டீம் மேலே ஜிம்பாப்வே டீம் ஒரு எக்ஸலண்ட் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஜிம்பாப்வே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இம்பேக்ட் நம்மளோட யங் டீம் மேலே நம்மளுக்கு ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஆனால் நம்ம யங் டீம் அதை கேரி பண்ண முடியல. மிகப்பெரிய தோல்வியை அடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே அவள் தான் இந்தியா ஈஸியாக 10 ஓவர் 15 ஓவரில் அடிச்சிருவாங்க இந்த டார்கெட் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஜிம்பாப்வே டீம் நெவர் கிவ் அப் அந்த ஆட்டிடியூடோட இந்தியாவுக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க. வெறும் ரன்னே பால் கூட டார்கெட் கிடையாது, ஸ்கோரை எக்ஸலண்ட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இந்தியன் டீம் பார்த்தோன்னா இது வரையும் கிரிக்கெட் T20 வரலாற்றிலே இந்தியன் டீம் இந்த லோயஸ்ட் ஸ்கோர் சேஸ் பண்ண முடியாத ரெக்கார்டு நம்ம தலைமையால் வச்சுக்கினாங்க. இதுக்கு முன்னாடி வரையும் நியூசிலாந்து மேலே 120+ ரன்ஸ் சேஸ் பண்ண முடியாமல் இருந்தது 2016. அந்த ரெக்கார்டு இன்னையோட பிரேக் பண்ணிட்டாங்க. வெறும் 116 ரன்ஸ் சேஸ் பண்ண முடியல இந்தியன் டீமால். இந்த மேட்ச் விசிட்டுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு கேப்டன் கண்டிப்பாக ஃபீல்டிங் தான் எடுத்தாங்க. நம்ம ரிவ்யூலாம் பேசியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் இந்தியன் டீமுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. பவர் பிளே முடியும் போது ஜிம்பாப்வே டீம் 40 ரனுக்கு 2 விக்கெட்டாக இருந்தாங்க. இவங்களோட ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பென்டன் மட்டும் வந்த உடனே அந்த அக்ரஸ் இன்டென்ட் காட்டியிருக்காரு. ஆனால் 22 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. ரவி பிஷ்ணு வந்த உடனே அவர் கிளீன் பவுல்டாக போயிருக்காரு. இந்த மாதிரி டைமில் அவங்களோட கேப்டன் சிக்கந்தர் ராஜா, கைல் மேரிஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து ஜிம்பாப்வே இன்னிங்ஸை கைட் பண்ண பார்த்தாங்க. சிக்கந்தர் ராஜா பார்த்தா இந்த மேட்ச்சில் அக்ரெஸாக இருக்க பார்த்தாரு. ஆவிஸ்கான் பவுலிங்கில் ஒரு எக்ஸலண்ட் 6 அடித்து ஒரு இன்டென்ட் காமிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் போட்ட ஆவிஸ்கான் ஓவர்லேயே அவருக்கு பெரிய ஷாட் ட்ரை பண்ணி அவுட் ஆகி கிளம்பிட்டார். 10 ஓவருக்கு ஜிம்பாப்வே டீம் 69 ரன்ஸுக்கு 4 விக்கெட்டாக இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஜிம்பாப்வே டீம் ஒரு 150 கிட்ட ரன்ஸ் அடிப்பாங்க நினச்சிருப்பாங்க. 10 ஓவர் முடிஞ்சக்கப்புறம் இந்தியன் பவுலர் டாப் நாச்சாக பவுலிங் போட்டு அவங்க சின்ன ஸ்கோருக்கு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி ஜிம்பாப்வே டீம் 90 ரன்ஸுக்கு 9 விக்கெட்டாக இருந்தாங்க. அவங்க 100 கூட தாண்டுவாங்களா நேரத்தில் அவங்களோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மண்டாவே ஒரு எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. இவர் காரணத்தினால்தான் ஜிம்பாப்வே மேட்ச் ஜெயிச்சிருக்கு. ஒரு பக்கம் அவங்களோட டேலண்டர் பேட்ஸ்மேன்ஸை நிப்பாட்டி வச்சு அவர் மட்டும் ஒரு எக்ஸலண்ட் ரன் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. இந்த ரன் ஸ்கோர் அவங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரன் ஸ்கோராக மாறி இருக்கு. 25 பால்ல 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவர் ரன்ஸோட ஜிம்பாப்வே டீம் 116 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 20 ஓவருக்கு. இந்தியன் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா ரவி பிஷ்ணு எக்ஸலண்ட் பவுலிங் போட்டிருக்காரு. 4 ஓவருக்கு 13 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்பெஷலி இதில் 2 மெடின் ஓவர்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் கூட பிரில்லியண்டான பவுலிங் போட்டிருக்காரு. 4 ஓவருக்கு 11 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இந்த மேட்ச்சில் கிளிக் ஆகலை. ஸ்பின்னர்ஸ் கிளிக் ஆகல மாதிரி பேஸ் பவுலர்ஸ் கிளிக் ஆகலை. கலீல் அஹ்மத் பார்த்தாலும் ஆவிஸ்கான் பார்த்தாலும் 2 பேரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தாங்க. முகேஷ் குமாருக்கு மட்டும் ஒரு நல்ல பவுலிங் இந்த பிச்சு மேலே ஊந்து இருக்கு. வெறும் 3 ஓவரில் 16 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எனிவே டீம் இந்தியா 116 ரன் டார்கெட்டோட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் இந்தியாவுக்கு ஷாக். ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்த அபிஷேக் சர்மாக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு பிரில்லியண்டான ட்ராப் போட்டு அவங்களோட விக்கெட் வீசியிருக்காங்க. 1 டவுனில் வந்த ருத்ராஜ் கைக்வாட் கூட பெருசாக ரன் அடிக்கல. முசர்பானி பவுலிங்கில் 7 ரன் அடித்து ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து பெவிலியன் கிளம்பிட்டாரு. இன்னொரு டெபியூட்டன்ட் ரியான் பராக் அவரு இந்த மேட்ச்சில் எதுவுமே பண்ண முடியல. ஒரு ரேஷ் ஷாட் ஆடி ஃபீல்டர் கேட்ச் கொடுத்து அவரு பெவிலியன் கிளம்பிட்டாரு. ரிங்கு சிங்கோட சேம் சுச்சுவேஷன். வந்த உடனே ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி அவரு பெவிலியனுக்கு கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் மட்டும் கேப்டன் கில் மட்டும் ஒரு சாலிடாக தெரிஞ்சார். இந்த வின்னிங் ஸ்கோரு இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சார். ஆனால் அதர் சைடு அவ்வளோ சப்போர்ட் வரல. த்ருவ் ஜுரல் மட்டும் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேர் இடையில 21 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிருக்கு. ஆனால் த்ருவ் ஜுரல் பார்த்தா தன்னுடைய விக்கெட் அவராக த்ரோ பண்ண மாதிரி தான் இருந்தது. 6 ரன்ஸ் அடிச்சு த்ருவ் ஜுரல் ஜாங்வே பவுலிங்கில் அவுட் ஆகியிருக்காரு. இவர் அவுட் ஆன கொஞ்ச நேரத்தில் கில்லு கூட பெவிலியன் கிளம்பிட்டாரு. 29 பால்ல 31 ரன் அடித்த கில் சிக்கந்தர் ராஜா பவுலிங்கில் எல்பிடபிள்யூஆக பெவிலியன் கிளம்பியிருக்காரு. 47 ரன்ஸுக்கு இந்தியன் டீம் 6 விக்கெட்டாக இருந்தாங்க. இந்த மாதிரி டைமில் இந்தியன் டீம் பெரிய தோல்வி தான் அடிப்பாங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்தியாவோட லோயலர் பேட்ஸ்மேன் ஒரு சின்ன கேமியோ காரணத்தினால் இந்தியாவுக்கு அவ்வளோ மிகப்பெரிய தோல்வி வரல. எஸ்பெஷலி ரவி பிஷ்ணு, ஆவிஸ்கான் இவங்க 2 பேர் நல்ல கேமியோ ஆடிருக்காங்க. ஆவிஸ்கான் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி தான் பார்த்தாரு. ஆனால் ஒரு குரூஷியல் டைமில் அவர் விக்கெட் ஊந்திருக்கு. அதன் காரணத்தினால் இந்தியா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறி இருக்கு. லாஸ்ட்டில் வாஷிங்டன் சுந்தருக்கு ஆப்போசிட் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே கிடையாதுனால அவருக்கு ரன்ஸ் அடிக்க ரொம்ப கஷ்டமாக மாறி இருக்கு. இல்லைனா அவர் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம். ஜிம்பாப்வே பவுலிங் விஷயத்துக்கு வந்தோன்னா எக்ஸலண்ட் பவுலிங் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த 19th ஓவர்னா ஹார்ட் அண்ட் ஷோல்ட் வச்சு ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. டாப் நாச்சா அவங்களோட ஃபீல்டிங் இருந்தது. சின்ன ஸ்கோர் ஆனாலும் எப்படி டிபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களோட கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு கேப்டன் எக்ஸலண்ட் பவுலிங் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு.
மசர்பானி பார்த்தோன்னா 4 ஓவரில் 17 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. சத்தாருக்கு பார்த்தா 3.5 ஓவரில் 16 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அவங்களோட கேப்டன் சிக்கந்தர் ராஜா 4 ஓவரில் 25 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இம்பேக்ட் இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கூட அவருக்கு தான் கிடச்சிருக்கு. மஸ்கத் தான் 3 ஓவரில் 14 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எனிவே இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் இந்தியன் டீம் ஸ்டாலிடாக கம்பேக் கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டியது இருக்கும். இல்லைனா இந்த சீரீஸ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறிடும் இந்தியன் டீமுக்கு. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நீங்கள் யாரை ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மோர் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு யுவர் சேனல்.